மொட்டராஜேந்திரன் சார் வந்து சொல்லவே வேணாம். சார் குட் மார்னிங் சார்னு எல்லாரும் குட் மார்னிங் சார்னு சொல்லும்போது கூட நான் வந்து குட் மார்னிங் அத்தான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அப்போ அவரோட சிரிப்பு ஒன்று இருக்கும், அது வந்து வேற லெவலில் இருக்கும். பூமி என்ன சுத்துது. அவர் கூட நான் வந்து தெரிய ஒர்க் பண்ணேன். அவர் வந்து கையில் கிஸ் பண்ணுவார். விஜய் சார் பார்த்து ஹாய் பேபி அப்படின்னாங்க. அப்போ அட்லீஸ்ட் சார் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பண்ண நான் வேணும்னு சொல்லலை, என்ன விஜய் சார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஹை பேபி சொன்னோன்னே அப்போது டக்குன்னு நல்லா இருக்கீங்களா சார் பக்கத்தில் போய் பேசி அவங்க கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்லாம் சார் நம்ம பாப்பா புள்ளியில் ஒர்க் பண்ணால் தெரியும், எப்படி தெரியாமல் இருக்கு. என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அப்போ இல்லைப்பா அப்படின்னாங்க. சார் என்ன சார் என் கையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மொத்தம் கொடுக்க தர, அப்புறம் தெரியல சொல்லி அந்த சீன்ஸ் காட்டும்போது சாரிப்பா. ஒரு டைலாக் ஒன்று ஹீரோயினுக்கு கீர்த்தி ஷெட்டி கிட்டே சொல்லணும், எங்களோட யூடியூப் சேனல் பற்றி சொல்லணும். ஹாய் ஒவ்வொரு சேனலோட இப்போ எஸ்வி டிவி இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்ல வைக்கணும். அப்போ நான் என்னோடய ஃபோனில் சொல்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்கள் ஹாய் ரச சாதம் அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து பிரதீப் கேட்டாங்க, என்ன மேம் உங்களுக்கு ரச சாதம் தான் பிடிக்குமா? எஸ் சார் எனக்கு ரசம். அப்போ உங்களோட யூடியூப் சேனல் நேமு ரச சாதமா? நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்து குஷ்பு மேம் கூட பண்ண ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம், அதில் வந்து டைட்டில் வின்னர். ஊரில் இருக்கிற 100 பேரை பார்க்குறத விட அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற 1000 பேரை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா என் புருஷன் என்னை அடித்தாலும் கொன்னாலும் என்ன பேசினாலும் என் புருஷனை நான் வெளியில் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஊருக்கே என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது உனக்கும் தானே கேவலம். ப்ரெக்னன்சி லைஃப்பில் 1 டே கூட நான் வந்து ஹாப்பியாக இருக்கலை. ஒரு ஆப்பிள் கூட நான் முழுசாக சாப்பிடலை. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப கை வைக்க ஆரம்பித்தாங்க, அடிக்க ஆரம்பித்தாங்க. கூட அடித்தது இங்கெல்லாம் வீங்கி இருக்குது. ஸோ இப்போ கூட நான் இன்னும் நிறைய அவங்க சூடு வச்சது, ஸோ அதெல்லாம் இன்னும் என்னோடய பாடியில் இருக்குது. சாவியை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் பாப்பாவும் வெளியில் படுப்போம் கார் பார்க்கிங்கில். வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூம் தண்ணியில் நானும் பாப்பாவும் குடிச்சிருக்கோம். நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாப்பா, எனக்கு ரொம்ப ஜுரம், பாப்பாவுக்கும் ஜுரம், இந்த மாதிரி கதவை உடைச்சி நான் உள்ளே வந்துட்டேன். நீ வந்து கதவை உடைச்சிருக்க, சரி அது 10,000மோ 20,000மோ 30,000மோ போட்டால் வாடகை வீடு கதவு வந்துடும், நீ ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நீ விட்டுட்டு போகிறது தப்பு தானப்பா, நான் பீரியட்ஸ் ஆகிட்டான்ப்பா, நான் என்ன பண்ண முடியும், இல்லை நீ பண்ணுற கொடுமைக்கு நானும் பாப்பாவும் போய் டேம், அங்கே கொடிவேரி டேம் பெரிய டேம் போய் டேமில் வந்து சாகுவா, நீ வந்து பிளாக்மெயில் பண்ணுற, எனக்கு நீ வேணாம், இல்லைம்மா நீங்கள் காலி பண்ணிக்கோங்க, சரிப்பா எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க நான் பண்ணிக்கிறேன். அப்போ அவங்க பெரியவங்க கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது வேறு வீடு பாருங்கள், நான் இதுக்கப்புறம்லாம் சென்னைக்கு போக மாட்டேன், நீ பாட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்து நீ வேணும்னா வருவேன் வேணாம்னா. அப்போ தான் எனக்கு கோவம் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் எப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டார், காலில் மண் ஒட்டினா கூட தட்டிட்டு நடப்பார். பானிபூரி சாப்பிடணும் பாப்பான்னு சொன்னால் கூட எங்களுக்கு வந்து பாரிஸில் ஒரு கடை இருக்குது, 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு வெர்னா காரில் தான் நான் கூப்பிட்டு போவேன். எதுவுமே மறக்க முடியாது இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட நமக்கு காமனாக இருந்திருக்கும். இப்போ வரைக்குமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. இது வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை, இந்த என்னது ரெட்புல்லா அது கூட குடித்ததில்லை, உப்பா காரமாக சப்பையாக கூட எனக்கு தெரியாதுங்க. ட்ரெஸ்ஸு போட்ட தப்பா. ஸோ என்ன நான் அழகு பண்ணிக்கணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ஸோ உனக்காக நான் எதுக்கு பண்ணணும், எனக்கு 1 கோடி ரூபாய் தரியா, இல்லை. ஸோ இதை போட்டு என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, என்ன நான் தானே சந்தோஷமாக வச்சுக்கணும், வேறு யார் வச்சுப்பா. எஸ்வி டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அபிநயா. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஹேமலதா தான். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சேம் டைம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? எஸ் ஆல்வேஸ் குட். ஓகே, உங்க குட்டி சூப்பராக இருக்காங்க. ஓகே, நிறைய சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ? இப்போ கொஞ்சம் அட்டகாசம், அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ இப்போ உங்களோட மூவி உருட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி போச்சு அந்த ஸ்பாட், ஆக்சுவலாக எப்படி இருந்தது? ஏன்னா வந்து மூவிஸ் அப்படின்றப்ப அதில் ஒன் ஆஃப் த லீட் அப்படின்னு நம்ம பண்ணுறப்ப ஸோ நார்மலாக ஒரு பேக்ரவுண்டில் இருந்ததுக்கும் ஒரு லீடாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபீல் ஆக்சுவலாக? ஸோ லீட் நான் நிறைய பண்ணியிருக்கேன் உருட்டுக்கு முன்னாடி. இப்போ ரிலீஸ் ஆனது உருட்டு, பட் இதிலிருந்து நான் இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டேன். பிரேக் அப்புறம் எனக்கு ரீரிலீஸ் வந்து உருட்டு, ரீசான்ஸும் வந்து உருட்டு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு பாஸ்கி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெய் சார். அந்த மூவியில் சான்ஸ் எப்படின்னா, பிஃபோர் இந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு மூவி ஹீரோயினாக பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதில் கேமராமேனாக இருந்தவர் தான் உருட்டோடைய டைரக்டர்.
ஓ ஸோ அவர் பேசிக்லி வந்துட்டு கேமராமேன், ஆல்மோஸ்ட் 50-100 மூவிஸ் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா, அப்போது நான் சொன்னேன் எனக்கு இப்போ தான் 25-26 ஆகுது பஸ்கி, நான் எப்படி ஒய்ஃபாக பண்ண முடியும்னு கேட்டேன். இல்லை இது வந்து ஒரு காமெடி கலந்த ஒய்ஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டோரி கேட்டு ஐ கேன் அக்செப்ட். ஸோ இப்போ உருட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு என்னோட இண்டஸ்ட்ரி கரியர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு லீடாக பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது என்ன மூவி? அது வந்து மான்குட்டி, ஹீரோயினாக பண்ணது வந்து மான்குட்டி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாடலிங் பண்ண 2018 மிஸ் தமிழ்நாடு செகண்ட் குயின். ஓகே. ஸோ அந்த மாதிரி மாடலிங் பண்ண சத்யா ஆட்ஸ் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் மூவிஸ் ஹீரோயினாக பண்ணது, பெரிய மூவியில் வந்துட்டு சின்ன சின்ன ரோல் அப்படிலாம் பண்ணது ஆஃப்டர் மேரேஜ் பிரேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ரீரிலீஸ் தான் வந்துட்டு ரீசான்ஸ் தான் வந்துட்டு உருட்டு. ஓகே. ஸோ எப்படி இருந்தது செட்? எப்படி இருந்தது? வேற லெவலில் இருந்தது. ஸோ மொட்டராஜேந்திரன் சார் வந்து சொல்லவே வேணாம். ஸோ அதில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஹேமா வந்துட்டு ஒரு பெட் கேர்ள் மாதிரி. ஸோ அதனால் சார் குட் மார்னிங் சார்னு எல்லாரும் குட் மார்னிங் சார்னு சொல்லும்போது கூட நான் வந்து குட் மார்னிங் அத்தான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அப்போ அவரோட சிரிப்பு ஒன்று இருக்கும், அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்னிங் செட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். குட் மார்னிங்லேருந்து அந்த சிரிப்பு 6-7 வரைக்கும் போகும். ஸோ அப்போ வரைக்குமே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணது. அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ தெரியல அந்த வளகாப்பு சீனில் அவர் வந்து கையில் கிஸ் பண்ணுவார், விஜய் சார் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுவார். ஸோ அது வாண்டடாக வந்து அது நீங்கள் தானா? அது வந்து அட்லீஸ்ட் சார் வாண்டடாக பண்ணது. ஏன்னா அது தெரியல ஒரு இன்சிடென்ட் இருக்குது. என்னென்னா நான் வந்து புலி ஒர்க் பண்ணேன், ஆல்மோஸ்ட் ஒரு 40 days ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஞாபகம் ஆயிடுச்சு விஜய் சாருக்கு. ஸோ நான் வந்து வளகாப்பு சீனில் வந்துட்டு வளகாப்பு பொண்ணாக தான் செலக்ட் ஆகி போயிருந்தேன், தெரியல. அப்புறம் அட்லீஸ்ட் சார் பார்த்துட்டு இல்லை இந்த பொண்ணு வந்து ஹைட்டாக இருக்குது, எனக்கு ஹைட்டாக இருக்கக்கூடாது ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஓரமாக போய் அழுதுட்டு இருக்கேன். அதில் வந்து விஜய் சார்னு எனக்கு தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் ஓரமாக போயிட்டு என் அம்மாவை சொல்லாமா எனக்கு தான் இந்த ரோல் சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி நான் இது பண்ணுறது, எனக்கு இந்த ஷூட்டிங் வேணாம் போ, நான் பேக்ரவுண்ட்லாம் நிற்க மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சாரோடைய காஸ்டியூம் வேறு அசிஸ்டண்ட் கமலண்ணா அண்ட் ரவியண்ணா. ஸோ அவங்க அந்த செட்டில் இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன் இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் சார் அப்போ நான் விஜய் சார் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 hours அட்லீஸ்ட் சார் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. 1-2 hours அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க, வேற ஏதாவது ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நம்ம வந்து ஒன்று நினச்சிட்டோன்னா அது மட்டும்தான், அது இல்லை அப்படின்னா அது என்னவா இருந்தாலும் நான் வந்து நான் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கேர்ள். ஸோ வேணான்னு சொல்லிட்டு விஜய் சாருங்கிறதுனால சரி நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று மழையாக போகுது விஜய் சாரை பார்க்கணும், கேரவனும் சுற்றி வரேன், சார் எப்போ வருவாங்க. ஸோ ஒரு டைமில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, சரி போய் சாப்பிட்லான்னு போயிட்டு வரேன். அப்போ தான் சார் வர்றாரு. அப்போ உடனே பார்த்தோன்னே ஹாய் பேபி அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. ஏன்னா என்னோட 17th பர்த்டே வந்து நான் புலியில தான் கொண்டாடினேன். சார் கூட தான் நான் கேக் கட் பண்ணது, அது எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் கூட இப்போ சிம்பதேவன் சாரோட ஆஃபீஸில் இருக்கு. ஓகே. ஹாய் பேபி அப்படின்னாங்க. அப்போ அட்லீஸ்ட் சார் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு நான் வேணும்னு சொல்லலை, என்ன விஜய் சார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அட்லீஸ்ட் சார் டேரக்டர்னே எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு ராஜாராணியோடைய டேரக்டர்லாம் எனக்கு தெரியாது, இவர் டேரக்டர் அப்படி தான் இருந்தது. நார்மலாக பார்க்கும்போது இவர் என்ன வேணாம்னு சொல்கிறது, எனக்கு வேணாம் இவரோட படம் அப்படி. அப்போது சைல்டு ஆல்மோஸ்ட் 17-16 அந்த ஏஜ் தான். ஓகே. ஓகே. ஸோ அப்போது ஹை பேபி சொன்னோன்னே அப்போது டக்குன்னு நல்லா இருக்கீங்களா சார் பக்கத்தில் போய் பேசி அவங்க கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்லாம் சார் நம்ம பாப்பா புலியில் ஒர்க் பண்ணால் தெரியும், எப்படி தெரியாமல் இருக்கும், ஏன்னா 40 days ஒர்க் பண்ணியிருக்கோம், 1 day 2 day கிடையாது. அப்புறம் அவங்க கேட்டாங்க அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வந்து அம்மாவை ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலியில் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த புலி சாங்கில் 4000 people ஒர்க் பண்ணாங்க. அதை ஸ்டில் லாஸ்ட் சீனில் அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. ஸோ அவர் அன்னைக்கு ஃபோட்டோ கொடுத்தது எனக்கும் அம்மாக்கும் மட்டும் தான். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் சார் வந்துட்டு இவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் எல்லாரும் சொல்லி அந்த கையில் கிஸ் பண்ணுற சீனும், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு வீட்டு உள்ள வருவாங்க சமந்தா அந்த சாங்கில். ஸோ அதில் ஒரு சீனும் அப்படியே ஒரு 2-3 சீன் வந்து கிடைச்சிது. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து அப்போ அது வந்து இப்போ உருட்டில் மற்ற அத்தான் வந்து நீங்கள் மறந்துட்டேங்க அத்தான். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஃபோட்டோ ஷூட் நாங்கள் பண்ணோம், பஸ்கி சார் வந்து 3 கேரக்டர் வச்சு பண்ணோம் உருட்டுக்கு. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைங்களா, ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 years ஆகிடுச்சு இல்லை, அவரும் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பாரு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அப்போ இல்லைப்பா அப்படின்னாங்க. சார் என்ன சார் என் கையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மொத்தம் கொடுக்க தர, அப்புறம் தெரியல சொல்லி அந்த சீன்ஸ் கட்டுமோ சாரிப்பா. அதுக்கப்புறம் அப்படியே
ஜாயலாக போச்சு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு கனெக்ட் ஆகி ஜாயலாக போச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நெக்ஸ்ட் என்னோட ரிலீஸ் வந்து அதுதான். ஸோ அதோட மெமரிஸ் எப்படி உங்களை நடத்துனாங்க? ஸோ அந்த செட்டில் பிரதீப் ரங்கநாதன், விக்கி அவங்கெல்லாம். அதில் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் தான், ஒரு 4-5 சீன் வரும். ஸோ ஒரு சின்ன ரோல் தான், ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி. அதுக்கப்புறம் நார்மலாக மேனேஜர்ஸ் மூலிமா தான் போனது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சார் கேட்டு, இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், செஞ்சிருந்தேன். அப்போ உருட்டெல்லாம் கிடையாது. எல்ஐகே பண்ணும்போதெல்லாம் வந்து உருட்டு நான் பண்ணலை. அப்போ என்னோட ப்ரொஃபைல் சொல்லும்போது சபாபதி பண்ண சந்தானம் சாரோட மூவி, அதில் நல்ல ஒரு கேரக்டர். அப்போ அது சொல்லும்போது அப்படியா, ஓகே சரி ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு தோணுது, அப்போ இப்போவும் வந்துட்டு தெரியோட கதை தானா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு இப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இப்படி பண்ணுங்கன்னா ஸ்லீவ்லெஸ், ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி கேரவன் அதுக்கப்புறம் நல்லா பண்ணி சூப்பராக வந்து இருந்தது. ஒரு சின்ன ஒரு 4-5 சீன் ஒரு 3-4 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதில் ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு வந்துட்டு ரச சாதம். ஸோ அதில் ஒரு டயலாக் இருக்கும். இதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிடும், எப்படி இருந்தாலும் மேபி இப்போ 1 or 2 வீக்கில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று ஹீரோயினுக்கு கீர்த்தி ஷெட்டி கிட்டே சொல்லணும், எங்களோட யூடியூப் சேனல் பற்றி சொல்லணும். ஹாய், ஒவ்வொரு சேனலோட இப்போ எஸ்வி டிவி இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்ல வைக்கணும். அப்போ நான் என்னோடய ஃபோனில் சொல்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்கள் ஹாய் ரச சாதம் அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து பிரதீப் கேட்டாங்க, என்ன மேம் உங்களுக்கு ரச சாதம் தான் பிடிக்குமா? எஸ் சார் எனக்கு ரசம். அப்போ உங்களோட யூடியூப் சேனல் நேமு ரச சாதமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஃபன்னாக இருந்தது. ஒரு 2 டேஸ் தான் கீர்த்தி ஷெட்டி கூடயும் பிரதீப் சார் கூடயும் காம்பினேஷன் இருந்தது, அவ்வளோதான். அந்த மாதிரி. ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரு ஃபன்னியாக போச்சு அந்த 2 டேஸ். ஓகே, ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போது தி லெஜெண்ட் சரவணா அவரோட மூவி முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ காட் கிரேஸ் அந்த மூவி எனக்கு கிடைச்சது. அண்ட் யோகி பாபு சாரோட மூவி ஒன்று கமிட் ஆகிருக்கேன். அண்ட் ஓவியா மூவி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது. ஓவியா மேம் ஹீரோயினாக பண்ணுறாங்க. நட்டி நட்ராஜ் சாரோடைய காம்பினேஷனில். அவர் தான் வந்து புலிலையும் கேமராமேனாக இருந்தவர். ஓகே, ஸோ ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது, இன்னொரு ஷெட்யூல் இருக்குது. இப்போ ப்ராசஸிங்கில் வந்துட்டு இந்த 3 மூவி கமிட். அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது நல்ல ரோல் இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வரதை எதுவும் விட சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பெருசாக வரும். ஸோ எதுவுமே நம்ம அதுக்காக தான் இருக்கோம். நம்மளோட ஒர்க்கு நம்ம நல்லா பண்ணிடுவோம், அது சின்ன படமோ பெரிய படமோ. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த மூவிஸ் கிடைக்குது அப்படின்றது இப்போ புதுசாக ஒரு மீடியாக்குள்ளே வர்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மூவிக்கு வாங்க அந்த மூவிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆடிஷன் பண்ணிட்டு நிறைய ஏமாத்துற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி வந்து அந்த ரைட்டான ஒரு கம்பெனியவோ ரைட்டான டீமையோ தேடி பிடிக்கிறீங்க? அப்படி கிடையாது, ரைட்டான டீம் ரைட்டான கம்பெனி அந்த மாதிரி கிடையாது. நமக்கு என்ன வாய்ப்பு வருதோ, நம்மளோட கேரக்டர் நல்லா இருக்கா. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது அது, நான் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ என்னோட கேரக்டர் நல்லா இருக்கா. ஸோ அது ரிலீஸ் ஆகி வரும்போது அதுலேருந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா. எல்லாருமே அந்த ஒரு நேம்காக தானே இருக்கும். இவங்க ஒரு ஆக்டர், இவங்க ஒரு ஹீரோயின், இவங்க ஒரு டேரக்டர், இவங்க ப்ரொடியூசர், அந்த ஒரு நேம்காக தானே இருக்கும். ஸோ என்னோட கேரக்டர் நல்லா இருக்கா அப்படி பார்ப்பேன். அதர்வைஸ் வந்துட்டு என்னோட ஒர்க்கிங் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அங்கே அசிஸ்டண்ட்டாக நான் இருந்தால் கூட அந்த செட்டில் இப்போ லைட் மேன் அசிஸ்டண்ட் இல்லை பாத்திரம் கழுவுற அக்கா இருந்தால் கூட அந்த செட்டில் நான் நடந்துக்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்தே எனக்கு 2-3 சான்சஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம நடந்துக்கிற முறையை வச்சு தான். யாராக இருந்தாலும் எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து டெடிக்கேஷனாக நம்மளோட ஆக்டிங் கொடுத்துட்டு, அதர்வைஸ் அந்த செட்டில் ஒரு ஹீரோயின்கிற திமுறை இல்லாமல், ஒரு ஆக்டருங்கிற திமுறை இல்லாமல், ஈகோ எதுக்கு வேணும். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி இருந்தோன்னா அங்கேருந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பொண்ணு இங்கே நல்லா நடந்துக்குச்சு, நல்லா நடிச்சுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து என்னோட பழக்கத்துக்காக தான் இவ்வளோ கான்டெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க மீடியாவில் வந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ 15 இயர்ஸ் மீடியாவில் இருக்கப்ப நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம அம்மாவுக்கு தெரியும், நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வெளியே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை வந்து பார்க்குறவங்களுக்கோ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கோ வந்து நீங்கள் யார் அப்படின்றது தெரியாது. உங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து அடுத்தடுத்து வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு பார்ட் ஆஃப் சமயத்தில் வந்துட்டு பிஃபோர் மேரேஜெலாம் அவ்வளோக்கா எதுவும் இல்லை. எல்லாருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நான் நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்து குஷ்பு மேம் கூட பண்ண ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம், அதில் வந்து டைட்டில் வின்னர்.
ஓ ஓகே. ஸோ அப்போ நம்ம வீட்டு மகாலட்சுமி பண்ணும்போது அந்த நேம் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஊர் என்னோடது வந்து ஒரு சின்ன ஒரு சத்தியமங்கலம் ஒரு கிராமம். ஸோ ஊரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு, நம்ம பொண்ணு சென்னையில் போயிட்டு டைட்டில் வின்னர் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து ஊரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து ஆஃப்டர் எனக்கு இந்த 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 சினிமாக்கார பொண்ணு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு என்னோட ஊருக்குள்ளே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டார்ட் ஆனது வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்துட்டு எனக்கு இதாச்சு. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஊரில் இருக்கிற 100 பேரை பார்க்குறத விட அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற 1000 பேரை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு மெமரி இருக்கும்ல, இதை நான் மீடியாவில் இருக்கிறதுனால இவங்க எனக்கு பண்ணாங்க, அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன், அது எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ஊரில் தெரியும், நான் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய ஊருக்கு தெரியும். ஸோ அண்ட் நான் ஒர்க் பண்ணுற டீம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அப்கமிங் ஆக்டர்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் தெரிஞ்சும் மேரேஜ் ஆகி பேபி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்னதாக ஏதாவது நடந்தாலும், அவங்க சைடு எது நடந்தாலும் என் சைடு எது நடந்தாலும் டக்குன்னு அவங்க சொல்கிற வார்த்தை இவ வந்து சினிமாக்காரி. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. என்ன தான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டைம் நீயும் நானும் ஒன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது வந்து ஒன்று, அவ்வளோதான். இப்போ நீ என்னை பற்றி நீ இவ்வளோ சொல்கிற அப்படின்னா அது உனக்கும் தானே, கரெக்டு தானே? ஏன்னா என் புருஷன் என்னை அடித்தாலும் கொன்னாலும் என்னை என்ன பேசினாலும் என் புருஷனை நான் வெளியில் விட்டு கொடுக்க மாட்டேன். என் அம்மா கிட்டேயும் சரி, என் புருஷனை நீ ஏன் பேசுகிற அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் நீ ஊருக்கே என்னை விட்டு கொடுக்குற அப்படிங்கும்போது அது உனக்கும் தானே கேவலம். கரெக்ட். ஸோ அதனால் ஓகே, அவ்வளோதான் உன்னோட மைண்ட், அவ்வளோதான். ஸோ உன்னோட புத்தி அவ்வளோதான். எனக்கு அதுக்கு டைம் இல்லை, நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் மேரேஜ் இதை பற்றி பேசுனதுனால நான் இதை கேட்குறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதில் வந்து நான் காத்துட்ருக்கேன் அவருக்காக அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் காத்துட்ருக்கீங்களா? ஸோ என்ன அப்டேட்? 5 months ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிட்டு 5 months அவங்க போயிட்டாங்க ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது. ஆஃப்டர் தட் என்னோட ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸுன்னா ப்ரெக்னென்சி லைஃப்பில் 1 day கூட நான் வந்து ஹாப்பியாக இருக்கலை. ஒரு ஆப்பிள் கூட நான் முழுசாக சாப்பிடலை. ஸோ அந்த மாதிரி ஒரு அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டர் ஹீரோயின் அந்த ஃபேம் இருந்தாலும் ஆஃப்டர் தட் மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உள்ளே போயிட்டேன். அதையும் அவங்க புரிஞ்சுக்காமல் 5 months போயிட்டாங்க. 3 months வரல, 8-9 months வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ரெக்னென்சி டெலிவரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பாப்பா பிறந்து சிசரியன், எல்லோரும் சிசரியன் ஆகிட்டு 6 months 1 year வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இருக்கவே இல்லை. பாப்பாவை 15 நாள் குழந்தைய தூக்கிட்டு நான் வந்து சன் டிவி கண்மணி சீரியல் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதில் போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 months நல்லா போச்சு. அவங்க ஆளுங்க விட்டுட்டாங்க, எங்கள் ஃபேமிலி எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா இருந்து சப்போர்ட்டிவாக பார்த்தாங்க, பாப்பாவையும் என்னையும் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு 5 months இருக்கும்போது அவங்க போயிட்டாங்க. திரும்பி விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் சினிமாக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் விட்டுட்டு போகும்போது நான் போய் சண்டை போட்டேன். என் புருஷனை நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களோட பெரியவங்க கிட்டலாம் நான் போய் சண்டை போட்டேன். செகண்ட் அவங்க போகும்போது நான் போகல. சரி ஓகே நம்ம வந்துட்டு வேணாம், நம்மளை ஒர்க் பார்க்கலாம் அப்படி தான் இருந்தேன். ஆஃப்டர் பாப்பாவுக்கு 6 years ஆச்சு, 5.5 years அப்புறம் வந்தாங்க. 2025 ஜனவரி வந்தாங்க, 24 December வந்தாங்க. ஜனவரியில் நாங்கள் மீட்டப் ஆனோம், பெரியவங்களாம் பேசி வச்சு. அதுக்கப்புறம் சினிமா வேணாம் பாப்பா, அவங்க ஃபேமிலி சினிமா வேணான்னு. ஓகே என் அப்பா வந்துட்டான். நான் வந்து பாவான்னு சொல்கிறது கூட கம்மி தான், அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ என் அப்பா வந்துட்டான், எனக்கு சினிமா வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் போனேன் அவரோட வீட்டுக்கு. பக்கத்தில் தனியாக எங்களை வச்சு ஒரு 2 months ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பினஸ்னால் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 2 months தான் தெரிஞ்சுது. ஓகே. ஆஃப்டர் தட் 3 months ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் அவங்க பழைய மாதிரி பேசுகிறது, நீ 5 வருஷம் என்ன பண்ண, எப்படி இருந்த, அந்த டாக்ஸ்லாம் வரும்போது ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப கை வைக்க ஆரம்பித்தாங்க, அடிக்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே என்னோட அப்பா என்ன தானே அடிக்கிறான் பார்த்துக்கலாம் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நான் 5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் மனசார நேசித்த பையன்
ஸோ அதனால் வந்துட்டு அத்தை பையன் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணாலும் ஓகே, எண்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகே, நம்ம 5 வருஷம் விட்டுருக்கோம், அவங்களும் ஏதாவது மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நம்மளும் மூவிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண. எண்ட் ஆஃப் த டைம் ரொம்ப அடிக்கிறது இது பண்ணுறது. ஒரு கட்டத்தில் சாவியை பூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் பாப்பாவும் வெளியில் படுப்போம் கார் பார்க்கிங்கில். ஓகே. 2 டேஸ் ஆகியும் வரமாட்டாங்க. அந்த ஊரில் தான் என்னோட சொந்தக்காரங்க ஊரும். அவங்களுக்கு கால் பண்ணியும் நான் சொல்ல முடியாது, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடவும் முடியாது. வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூம் தண்ணியில் நானும் பாப்பாவும் குடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் வந்து அப்படிலாம் இருந்தது, வரவே இல்லை வீட்டுக்கு. எண்ட் ஆஃப் த டைம் நான் பீரியட்ஸ் 1 டே, அப்போ உள்ளே போய் ட்ரெஸ் எடுக்கும். 4 டேஸ் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் என் அம்மாவுக்கு நான் சொல்லவே இல்லை. பீரியட்ஸ் ஆனவொடனே என்ன பண்ணேன்னா, பின்பக்கம் போயிட்டு கிச்சன், அது ஒரு தனி வீடு, கிச்சனில் போய்ட்டு ஒரு கத்தி இருந்ததை எடுத்துகிட்டு வந்து அந்த டோரை இது பண்ணி உடச்சி உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு, அப்புறம் நான் வாட்ஸ்அப்பு எல்லாமே பார்க்குறாங்க, ஃபோன் பண்ணலை. நான் ஃபோன் பண்ணி அது ரெக்கார்டில் அனுப்புகிறேன், நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன். அப்போ கூட அப்பா தான் சொல்கிறேன், அப்பா நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்பா, எனக்கு ரொம்ப ஜுரம், பாப்பாவுக்கும் ஜுரம், இந்த மாதிரி கதவை உடச்சி நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசலை. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா, அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்துட்டு நீ என்ன கதவை உடைச்சிட்ட? நான் அப்பவும் சொல்கிறேன், ஆமாம் நீ 4 நாள் போயிட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? நானும் பாப்பாவை கூட்டிகிட்டு 2 வீலரில் கூப்பிட்டு போய் ஏதாவது டிஃபன் ஏதாவது ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் என்னோட பெரியப்பா, மாமா, தாய் மாமா, என் ஊரே 1/2 கிலோமீட்டர் தள்ளி கிராமம் இல்லையா, அங்கங்கே ஒவ்வொரு வீடு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை, இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ கூட அடித்தது இங்கெல்லாம் வீங்கி இருக்குது. ஸோ இப்போ கூட நான் இன்னும் நிறைய அவங்க சூடு வச்சது, ஸோ அதெல்லாம் இன்னும் என்னோடய பாடியில் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட டோன் எப்படின்னா, இங்கே என்ன கலர் இருக்கோ த்ரூ அவுட் பாடி அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது தனியாக வந்துட்டு இங்கே ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்க சூடு வச்சதெல்லாம் வந்துட்டு இன்னுமே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்க காயம் எல்லாமே அதுவே இங்கே ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சூடு வச்சது. ஸோ அதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணி தான் யார்கிட்டயும் சொல்லாமல் இருந்தேன். ஸோ ஒன்ஸ் அ டைம் லாஸ்ட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி நீ வந்து கதவு உடைச்சிட்ட, எங்களுக்கு நீ வேணாம், நீ இன்னும் திமிரான பொண்ணு, 4 நாள் வெளியில் இருந்துட்டு அவங்க ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணாங்க. அப்போ நான் சிங்கிள் கேர்ளாக இருக்கேன், நான் என் சைடு யாரையும் நான் கூப்பிடவே இல்லை. நான் தான் வந்தேன், என்னோடய ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு, என்னோடய அம்மாவை கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்தேன். இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ஹஸ்பண்ட்காக போனேன். அதுக்கப்புறம் அவங்க அப்படி வரும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே, நீ இன்னும் திமிரான பொண்ணாக இருக்க, நீ இன்னும் சினிமாக்கார பொண்ணாக இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஊர் தலைவர் அவங்க இவங்க எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், நீ வந்து கதவை உடைச்சிருக்க, சரி அது 10,000மோ 20,000மோ 30,000மோ போட்டால் வாடகை வீடு கதவு வந்துடும், நீ ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நீ விட்டுட்டு போகிறது தப்பு தானப்பா, நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன்ப்பா, நான் என்ன பண்ண முடியும், இல்லை நீ பண்ணுற கொடுமைக்கு நானும் பாப்பாவும் போய் டேம், அங்கே கொடிவேரி டேம் பெரிய டேம் போய் டேமில் வந்து சாகுவா, நீ வந்து பிளாக்மெயில் பண்ணுற, எனக்கு நீ வேணாம் அப்படி இப்படின்னாங்க. ஓகே சரி ஓகே எல்லாம் பேசுகிறாங்க, கஜன்னு பேசுகிறாங்க, நீ இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னா. அவங்க அம்மா கல்யாண ஃபோட்டோ எடுத்து உடைக்கிறது, பாப்பா ஃபோட்டோ எடுத்து உடைக்கிறது, அதெல்லாம் அவங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ வரைக்கும் வீடியோவாக வச்சுருக்கேன், வீடியோ ப்ரூஃபாகவுமே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அவங்க அதெல்லாம் பண்ணும்போது சரி ஓகே உட்காந்து இருந்தேன். அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்தாங்க, நீ கதவை அடித்த தப்பு தானம்மா, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்பா, அவரையும் சொன்னேன், அப்பா அவர் பெரியவர், அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, இல்லைம்மா நீங்கள் காலி பண்ணிக்கோங்க, சரிப்பா எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன். அப்போ அவங்க பெரியவங்க கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது வேறு வீடு பாருங்கள், நான் இதுக்கப்புறம்லாம் சென்னைக்கு போக மாட்டேன், நீ பாட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்து நீ வேணும்னா வருவேன், வேணாம்னா. அப்போ தான் எனக்கு கோவம் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சினிமாக்காரின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து அப்போ தான் கோவம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பயும் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேறு பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஜூன் 8 நைட் 11 o'clock வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். என்னோடது வெர்னா கார், என்னோடய காரில் படுத்துட்டு பாப்பாவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வெளியில் போய் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு படுத்துட்டாங்க. சரி எப்படியா இருந்தாலும் என் அப்பா வந்துடும், என்ப்பா ஏதோ கோவத்தில் போயிருக்கேன், அப்பா என்னை விடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஜூன் 8 சாட்டர்டே ஒரு ஃப்ரைடே, அந்த டே மண்டேக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், அப்பா நீ வா அப்படின்லாம் பேசி அனுப்புகிறான் சமாதானமாக கூட, எதுவுமே காதில் வாங்கலை. நைட்டு ஒரு 11 o'clock ஆகும்போது
பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. எல்லாரும் சொன்னாங்க இந்த ஃபேமிலி நீ எதுக்கு அக்செப்ட் பண்ண, இந்த பையனை நீ எதுக்கு அக்செப்ட் பண்ண. அவர் எப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டார், காலில் மண்ணு ஒட்டினா கூட தட்டிட்டு நடப்பார். ஸோ பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்காக வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. 5 வயசு பையனை பார்த்துக்கிறதோ என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதோ ஒன்றா. ஓகே. ஸோ நானும் தப்பு பண்ணலன்னு சொல்ல. ஓ, அப்போ அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களோட அவர் பிஃபோர் மேரேஜும் அவர் இங்கே வந்து படித்தாரு, எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆஃப்டர் மேரேஜும் அவங்க வீட்டில் அப்படியே விட்டாங்க. கல்யாணம் ஆகி நாங்கள் தனியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வடப்பண்ணி கோயில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி. ஸோ அப்போலேருந்தே நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஓகே. அவருக்கு என்னன்னாலும் இப்போது பானிபூரி சாப்பிடணும் பாப்பான்னு சொன்னால் கூட எங்களுக்கு வந்து பாரிஸில் ஒரு கடை இருக்குது. 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு வெர்னா காரில் தான் நான் கூப்பிட்டு போவேன். ஓகே. ஸோ அங்கே போய் பானிபூரி சாப்பிட்டுட்டு, ஏன்னா எனக்கு பிடிச்ச பையன், அவனை நான் ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். அது எல்லாமே ரிவைன் பண்ணுறேன். நான் எப்படியெல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டேன், எப்படியெல்லாம் அவங்க கூட இருந்தேன். இந்த 5 வருஷம் கேப்பில் கூட நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம். அந்த ஒரு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் அந்த 5 வருஷமாக வெயிட் பண்ணேன். ஸோ இந்த 4 நாள் வந்து ஒரு சண்டை போட்டதும் கூட இல்லை. இந்த 2 மாதம் நம்ம ஹாப்பியாக இருந்தோம்ல, சரி 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 மாதம் ஹாப்பியாக இருந்தோம்ல, சரி வந்துடுவாங்க என் அப்பா என்னை விடாது, அப்படி தான் நான் இருந்தேன். அந்த ஜூன் 8 11 o'clock பாப்பாவுக்கு வந்துட்டு எந்திரிச்சிட்டு ஒரு 4 நாள் தூக்கம் இல்லையா, சாப்பாடும் சரியில்லை, அப்புறம் வாமிட் பண்ண ஆரம்பித்தா. அந்த 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 ஃபேஸ் பார்க்கும்போது இதுக்கப்புறம் உலகத்தில் எனக்கு இது மட்டும்தான் வேணும். பாப்பா, அம்மா வேணாம், அப்பா வேணாம், புருஷன் வேணாம், யாருமே வேணாம், இதுக்கப்புறம் என் பிள்ளையை நான் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஜூன் 8. அப்போ டக்குன்னு ஒரு 11 o'clock இருக்கும். என் அக்கா வீட்டுக்காருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். அவர் வந்து என்னோட லைஃப்பில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம் என் அக்கா வீட்டுக்காரர். அவர் தான் எனக்கு அப்பா போல். ஓகே. என் அப்பா இல்லை எனக்கு, என் அப்பா போல். ஆல்மோஸ்ட் எனக்கு 8-9 years இருக்கும்போது என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவருக்கு கால் பண்ணுறேன். அப்பா இந்த மாதிரி இதெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கூட அவருக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆயிடுச்சு. அப்போ என்னோட பேங்க் பேலன்ஸும் ட்ரை. நீ என்ன பண்ண போகிற பாப்பான்னு கேட்டாங்க. நான் வந்துடுறேன்ப்பா. வந்து என்ன பண்ணுவேன், நான் வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டேன், நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன்னா நான் வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி, நான் இதுக்கப்புறம் சினிமாவில் போய் நான் பேர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ முடிவு பண்ணி என் அம்மாவுக்கு பேசி, அம்மா அங்கே தான் இருக்காங்க, அக்கா வீட்டில் விட்டுட்டு தான் நான் சத்தியமங்கலம் போயிருக்கேன். ஓகே. அம்மா கிட்ட பேசி, அக்கா கிட்ட பேசி நானே வந்துடுறேன், இவங்க கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து ஒரு ப்ளேம் பண்ணி நானாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் ஓகே நான் வந்து மூவ் ஆன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அம்மா கிட்ட 11 o'clock பேசி 1:30 வரைக்கும், அதுக்கப்புறம் பாபா ஜிபே பண்ணி காரை எடுத்துகிட்டு ஆனால் அதை போல் நானும் பாப்பாவும் சென்னைக்கு வந்தோம். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் உங்கள் லைஃப்பில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இப்போயுமே உங்கள் இன்ஸ்டா ப்ரொஃபைலில் பார்க்குறப்ப அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஏன் இன்னும் அதை வந்து டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஸோ நினைவுகளை யாருனாலையும் மறக்க முடியாது இல்லையா. அதான் இப்போ ஸ்டில் நான் வரைக்கும் இப்போ இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு மாதம்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். என்னதான் இருந்தாலும் மனசில் வந்த முதல் காதல் மறக்க முடியாது. முதல் அத்தை பையன். ஸோ எதுவுமே மறக்க முடியாது இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா கூட நமக்கு காமனாக இருந்திருக்கும். இப்போ வரைக்குமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. ஸோ என்னோட ஸ்டடீஸ் 8th தான், அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. காலேஜ் எதுவும் போடல, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்காக. அப்புறம் ஒர்க்கிங் அப்படி நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு நினைவுகளை மறக்க இப்போ ஞாபகம் வரும். இப்போ இல்லை, ஒரு வந்து ஜூன் ஜூலை எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ ஒன்ஸ் அ டைம் எனக்கு வேணாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு, நம்ம தேடி போனதுனால நம்மளோட வேல்யூ தெரியலையோ, ஸோ நம்மளை தேடி ஒன்று வந்திருக்கு, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம், டபுள் மைண்ட் தான். ஸோ இப்போ வரைக்கும் என்ன ஒர்க்கை பார்த்துட்டு ஹாப்பியாக போயிட்டு இருக்கேன். ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அப்படி எல்லோரும் இப்போது ஃபேமிலி இதுக்காக இதுக்கப்புறம் ஒர்க் பார்க்கலாம். ஸோ அதுதான். ஸோ ஓகே. அண்ட் வந்து இதுக்கப்புறம் உங்கள் வரப்போகிற லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அண்ட் வந்து ஃபைனல் கொஸ்டினாக நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களோட லாஸ்ட் வீடியோ நீங்கள்
ரிலீஸ் ஆனப்போ அதோட கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் சரி, உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் சரி, அதிகமாக வர்றது நீ ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ணுமா, வந்து உன் ட்ரெஸ்ஸை நீ கரெக்டாக போடுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்கள் ட்ரெஸ்ஸிங் ரிலேட்டடாகவே நிறைய வந்துருந்துச்சு. அப்போ இதுக்கும் வருமா, போடுங்க பார்க்கலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பானவளா? இது வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை, இந்த என்னது ரெட்புல்லா அது கூட குடிச்சதில்லை, உப்பா காரமாக சப்பையா கூட எனக்கு தெரியாதுங்க. ட்ரெஸ்ஸு போட்ட தப்பா? ஸோ என்ன நான் அழகு பண்ணிக்கணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. ஸோ உனக்காக நான் எதுக்கு பண்ணணும், நீ எனக்கு 1 கோடி ரூபாய் தரியா? இல்லை. ஸோ இதை போட்டு என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, என்ன நான் தானே சந்தோஷமாக வச்சுக்கணும், வேறு யார் வச்சுப்பா? ஸோ அதனால் என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். உன்னால் முடிஞ்சா நீயும் போட்டுக்கோ, யார் வேணுங்கிற, அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ நான் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான பதிலாக இருக்கட்டும் சரி, உங்கள் லைஃப்பை அடுத்து நீங்கள் பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இது இப்போ வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்ஸும் இல்லை, கன்ஃபார்ம்டு இல்லை. ஓகே. ஸோ ஒர்க்கில் கான்செப்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும், பேர் வாங்கணும், ஓகே, சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும். இப்போ வரைக்கும் வெர்னா கார், BMW, பென்ஸ் அந்த மாதிரி எல்லாருக்கும் அதானே ஆசை. வேற என்ன, எனக்கு என்ன 10 கல்யாணம் வேணும், 10 பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா கேட்குறேன், கிடையாது. ஸோ ஒரு நேம் எடுத்து ஒரு ஆக்டராக வந்து இவங்க இதுதான் அப்படிங்கிறத வந்து அந்த நேம் வேணும். என்னோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஆக்டர் லைஃப்லேயுமே சரி, அண்ட் தென் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்லேயுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு SVTV சார்பாக வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.